ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாலிடிக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹிட் த பால்னு சொல்லி 3 தடவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 தடவையும் 6 அடிச்சிருக்கேன். இது வந்துட்டு தேர்ட் பாலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 அடித்து தெருக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவுலிங் டர்ன் வந்து அவங்க பவுலிங் ஸ்கில்ஸ் வந்து செக் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ரவுண்டை வந்துட்டு நவுத்தி வச்சுக்கிட்டோம். அதை நம்ம எங்கே நவுத்துறோமோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பால் போய் பிச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு, எல்லோ, க்ரீனு, ப்ளூவு, க்ரீனு, ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. கரெக்டாக அந்த ப்ளூவில் வைக்கும்போது அது வந்து கரெக்டான பாலு. அதே ரெட்லேயோ இல்லை கீழே மேலே இருக்கிற ரெட்லேயோ கீழே இருக்கிற ரெட்லேயோ வச்சா வந்துட்டு நோ பால் விழுந்துடும். நோ பால் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பால் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா எங்கேல இப்போ நீங்கள் வந்து மேட்ச் விளாண்டுருக்கும்போது அது அவங்க வந்து நம்ம 15 அவங்க 16 எடுத்தால் வின்னுங்கிற கட்டாயத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பால் கொடுத்தா அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஃபவுல் கொடுக்காம விளாடணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தேர்ட் பால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு நான் க்ரீனில் வச்சுருவேன். க்ரீனில் வைக்கும்போது 8.4 டிகிரிஸில் போகும். ஃபாஸ்ட் பவுலர்னால போல்ட் ஆகி அவன் அவுட் ஆயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ரெடி ஃபார் மேட்ச்னு வந்துச்சு. இதுக்கு வந்து நெட்டு தேவைப்படாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். நானும் கனெக்ட் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் கனெக்ட் எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்லாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்துட்டு நேம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஏஷியாவிலேருந்து ஒரு டீம்னு நினைக்கிறேன். டீமுங்கிற பாருங்கள் ஒரு பிளேயரு. இப்போ அவர் தான் வந்துட்டு பவுலிங் போடுறாரு, நம்ம வந்துட்டு பேட்டிங் பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா குட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை ரன்ஸ் போகுதுன்னா 3 ரன்ஸ். ஆமாம், 3 ரன்ஸ் தான் இப்போ போயிருக்கு. ஏன்னா ஃபீல்டர் அங்கே இந்த இடத்துல இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பால் 3 ரன்ஸு. அடுத்த பால் வந்துட்டு போட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம், தட்டி தூக்கிடலாம். போடுறாடி அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ரன்ஸ் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பாலில் 3 ரன்ஸு, செகண்டில் 6, டோட்டலாக 9 நம்ம ஸ்கோரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பால், இந்த பால் வந்துட்டு சைடு வேஸ் அடிப்பேன். ஏன்னா சைடு வேஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபுல் ஸ்டேடியம் கவரு. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறவங்களாம் அவங்க டீம்மேட்ஸு எங்கெங்கே நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம அடிக்கலாம். அது மாதிரி தான் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த சைடில் ஏம் பண்ணுவேன். இந்த சைடில் ஏம் பண்ணி ஒரு 6. மொத்தம் இப்போ நம்ம 3 6 தொடர்ந்து அடிச்சிட்டோம். அடுத்தது 4வது 6 அடிப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவன் போடுற பாலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி சைடு வேஸில் கொடுத்தா ஒரு பர்ஃபெக்ட் ஷாட் விழுந்துடுச்சு. 6 ரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தொடர்ந்து நம்ம 4 டைம் 6 அடித்தாச்சு. இப்போ கரெக்டாக மறுபடியும் வந்துட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கான், வச்சுட்டான். ஓகே, இந்த தடவை என்ன பர்ஃபெக்ட்னு கொடுத்துட்டாலும் நமக்கு 6 தான். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 33 ரன்ஸ் குமிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பவுலிங் போட வேண்டிய சான்ஸு. ஆப்போசிட் டீம் வந்து பேட்டிங் பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 200 மேட்ச் தான். இதுவே 500, 10,000, 20,000, 50,000 அவ்வளோ மேட்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம விளையாட வந்து அன்லாக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் பவுலிங் போடுறேன். பவுலிங் போகிறது வந்து ஷிஹாலாக ஒரு பேர் என்னன்னு தெரில. இவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு என்னது பேர் பாருங்கள், கீழே போட்டிருக்கு பாருங்கள், சுஹாஸு. இவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு எய்ம் பண்ணுற மாதிரி ஸ்பின் போடுவார். ஏன்னா ஸ்பின் வந்துட்டு இப்போது அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பால் எந்த சைட்லேருந்து வருது. அதனால இந்த பவுலர் வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிற மாதிரி 2 பக்கத்துலேருந்து போடுற மாதிரி பவுலர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுலர்ஸ் மாற்றி பாஸ்கரை யூஸ் பண்ணி அடித்தேன். பாஸ்கரோடைய பவுலிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறனால ஃபஸ்ட் பவுல்லே வந்துட்டு போல்ட் ஆகி நாங்கள் வின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் காமிச்சு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து 200 ருபீஸு ஒரு ஏதோ வவுச்சர் மாதிரி கொடுத்தாங்க. அதை அன்லாக் பண்ணி பார்ப்போம். அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டேப் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு 100 காயின்ஸு, அப்புறம் லெவல் 3 லெவல் 2 கொண்டு போகிறதுக்காக, அப்புறம் மறுபடியும் லெவல் 2 பாஸு. அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். செகண்ட் ரவுண்டெலாம் அந்த நீங்கள் வந்துட்டு 3 தடவை இந்த ரவுண்டு விளாண்டா தான் மற்ற எல்லாமே ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கங்கிற விளையாடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.